ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி டிக்டேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வெளிவந்திருந்தது. அது ஒரு காமெடி படம். ஒரு காமெடியான ஒரு சர்வாதிகாரியை பத்தின ஒரு படம். ஒரு பொய்யான, கற்பனையான ஒரு ஊரை உருவாக்கி, அதற்கு ஒரு சர்வாதிகாரி இருந்து, எல்லா கோமாளித்தனங்களையும் அவன் செய்தால் என்ன விளைவாகும் அப்படிங்கிற மாரியான கதையில அந்த படம் வெளிவந்திருந்தது. இப்போ திடீர்னு அந்த படம் ஓடிடி மற்றும் இணையதளங்கள்ல வந்து செம ஹிட் ஆகியிருக்கு. குறிப்பாக நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் நெறைய பேரு அந்த படத்த பார்க்குறாங்க. அந்த படத்தை பார்த்து மோடியோடு அந்த காமெடி டிக்டேட்டரை ஒப்பிட்டு பேசிக் கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இத பத்தி டெல்லி யுனிவர்சிட்டியில இந்தி பேராசிரியராக பணிபுரியக்கூடிய அபூர்வானந்தா ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. அல் ஜசீராவுடைய இணையதளத்தில அந்த கட்டுரைய படிச்சேன். அந்த கட்டுரையில வந்து மிக பொருத்தமான ஒரு ஒப்பீட்டோடு அவர் வந்து எழுதியிருக்கிறார். அத பத்தி தான் இன்னைக்கு நியூஸ் ரோஸ்ட்ல பார்க்க போறோம். வெல்கம் டு நியூஸ் ரோஸ்ட். டிக்டேட்டர் படத்தோட சர்வாதிகாரி அலாதீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர். அந்த அலாதீன் இல்லாத கோமாளித்தனங்களை எல்லாம் செய்வார். இந்தியாவில் கூட அதுபோல நிறைய ஆட்சியாளர்கள் இருந்திருக்கிறார்கள். மோடி தான் முதலாவது கோமாளி சர்வாதிகாரி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. மோடிக்கு முன்பு எவ்வளவோ கோமாளி சர்வாதிகாரிகள் வரலாற்றில் இருந்திருக்கிறார்கள். மோடிக்கு பின்னாலும் நிறைய பேர் வரப்போகிறார்கள். இது வந்து ஒரு தவிர்க்க இயலாத விஷயம் தான் இது. உலக வரலாற்றிலேயே நிறைய கோமாளியான சர்வாதிகாரிகளை வந்து நம்ம வந்து நிறைய பார்த்துருக்கோம். கொடூரமானவர்களாக இருப்பார்கள். ஆனால் காமெடியான பல விஷயங்களை செய்வார்கள். ஒரு மாதிரி இதெல்லாம் வந்து வரலாற்றில் அவல நகைச்சுவையாகத்தான் வந்து பதிவாகி இருக்கிறது. ஒரு மாதிரி டார்க் ஹியூமர்னு சொல்லுவாங்க. பிளாக் ஹியூமர், டார்க் ஹியூமர்னு சொல்லுவாங்க. அது மாதிரியான ஒரு விஷயம் தான். மோடி வந்து அந்த மாதிரியான ஒரு கேட்டகரி இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான். அதனால தான் இப்போ எல்லாரும் டிக்டேட்டர் படத்தை பார்த்துட்டு அதுக்கும் மோடிக்கும் எவ்வளவு ஒற்றுமைகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து ஒரு அரசியல் விவாதங்களை வந்து நிகழ்த்த ஆரம்பித்திருக்கிறார்கள். டிக்டேட்டர் படத்தில் ஒரு ஒலிம்பிக் போட்டியை அந்த சர்வாதிகாரி நடத்துவார். அந்த சர்வாதிகாரி பேர் வந்து அலாதீன். அந்த ஒலிம்பிக் போட்டியில் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம். அந்த ஓட்டப்பந்தயத்தை நடத்துறதே வந்து அலாதீன் தான். அவர் துப்பாக்கியால் சுட்டதுக்கு பிறகு தான் ஓட்டப்பந்தய வீரர்கள் ஓடணும். உலகின் தலை சிறந்த ஓட்டப்பந்தய வீரர்கள்லாம் அந்த போட்டியில் கலந்துப்பாங்க. ஏன்னா அது ஒலிம்பிக் இல்லையா, அதனால கலந்துப்பாங்க. கலந்ததுமே இவருமே வந்து அலாதீனுமே வந்து தானும் ஒரு ஓட்டப்பந்தய வீரராக அதில் வந்து கலந்துக்கிறாருங்கிறதான் ஹைலைட்டு. கலந்துக்கிறதோடு இல்லாமல் கையில் துப்பாக்கியை வச்சுக்கிட்டு அவர் முதல்ல கொஞ்சம் தூரம் ஓடிட்டு அதற்கு பிறகு தான் கேமை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான அந்த இதை வந்து அடிப்பார். துப்பாக்கியுடைய குண்டை வந்து முழங்குவார். முழங்கந்துமே எல்லாரும் இவர் ஒரு 50 மீட்டர் ஓடினதுக்கு பிறகு தான் எல்லாரும் ஸ்டார்ட்டே பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ணாலும் கூட இவரை தாண்டி சில பேர் ஓடிடுவாங்களோங்கிற சந்தேகம் வந்து திரும்பி பார்த்து வேகமாக ஓடுறவங்கலாம் வந்து அவர் வந்து சுட்டு தள்ளிடுவார். சில பேர் வந்து துப்பாக்கி குண்டுக்கு பயந்துட்டு ஓடாமல் பின்னாடி ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அதற்கு பிறகு அந்த 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் இவர் நடந்தே வந்து இவர் வந்து சாதனை படைப்பார். இவருக்கு வந்து தங்கப்பதக்கம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த படத்தில் வந்து ஒரு காட்சி இருக்கும். அதுக்கு பிறகு ஒலிம்பிக் முடிஞ்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மொத்தமாக இதே மாதிரி நிறைய போட்டிகளில் அலாதீன் என்கிற அந்த காமெடி டிக்டேட்டர் பங்கேற்று ஒரு 14 தங்கப்பதக்கங்கள் வந்து வெல்லுவதாக அந்த காட்சிகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கும். அந்த டிக்டேட்டர் படத்தின் அலாதீன் நடத்திய ஒலிம்பிக் போலவே தான் நம்ம மோடி இப்போது தேர்தலை நடத்த முனைகிறார்னு சொல்லிட்டு அந்த கட்டுரையில் ப்ரொஃபசர் அபூர்வானந்தா குறிப்பிட்டிருக்கிறார். அவர் இதை சும்மா போகிற போக்கில் வந்து குறிப்பிட்டு போகாமல் சில இன்சிடென்ட்ஸை வந்து எடுத்துக்காட்டுகளை எல்லாம் எடுத்து சொல்லி அதில் வந்து சொல்கிறார். அதில் மெயினாக என்ன சொல்கிறாருன்னா தேர்தல் பத்திரத்தை பற்றி அவர் வந்து பேசுகிறாரு. ஊருக்கு முன்னாடி தேர்தல் பத்திரம் மூலமாக பல நூறு கோடிகளை பிஜேபி வந்து வசூல் செய்து வைத்து விட்டது. அதற்கு பிறகுதான் தேர்தலுக்கு சில காலம் முன்பு தான் எங்களுக்கு வந்து தேர்தலுக்கு டொனேஷன் வேணும்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் எல்லாம் எல்லாரிடம் வந்து கையேந்த தொடங்கக்கூடிய நிலையில் திடீர்னு சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஒரு தீர்ப்பு வருது. தேர்தல் பத்திரம் செல்லாது, இனிமேல் யாரும் தேர்தல் பத்திரம் மூலமாக காசு வாங்க முடியாதுன்னு. ஏற்கனவே பிஜேபி பல நூறு கோடிகளை வாங்கியாச்சு. இனிமேல் தான் எதிர்கட்சிகளுக்கு 5 கோடியோ 10 கோடியோ கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இனிமேல் தேர்தல் பத்திரம் மூலமாக நீங்கள் காசு வாங்கக்கூடாது, தேர்தல் செலவுகளுக்கு காசு வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்திலிருந்து ஒரு ஆணை வருகிறது. இது வந்து நம்ம டைரெக்டாக மோடி தான் உச்சநீதிமன்றத்தை செல்வாக்கு செலுத்தி தாக்கத்தை ஏற்படுத்தி செஞ்சாரு நம்ம சொல்ல முடியலனாலும் கூட உச்சநீதிமன்றம் ஜனநாயகத்தை காப்பதற்காக இப்படி ஒரு ஆணையை பிறப்பித்திருக்கிறது நம்ம எடுத்துக்கிட்டாலும் அந்த ஆணை யாருக்கு சாதகமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பல நூறு கோடி ரூபாய்களை தேர்தல் பத்திர முறை மூலமாக வசூலித்து விட்ட பாஜகவுக்கு தான் சார்பாக இருக்கிறது. இதன் மூலமாக நிறுவனங்களிடமிருந்தும் மக்களிடமிருந்தும் தேர்தல் பத்திரம் மூலமாக தேர்தல் செலவுகளுக்கு பணம் வசூலிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எதிர்க்கட்சிகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா எதிர்க்கட்சிகளுக்கும் மறுக்கப்பட்டிருக்கிறது. அப்புறமா இந்த உலகின் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவான இந்த தேர்தலை நடத்த போகக்கூடிய அமைப்பு யாருன்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் கமிஷன். அதுக்கு முன்னாடி தேர்தல் கமிஷனில் இருக்கக்கூடிய அந்த உறுப்பினர்களை வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய முறை எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அந்த தேர்வுக்குழுல பிரதமர் இருப்பார், எதிர்க்கட்சி தலைவர் இருப்பார், இந்தியாவுடைய தலைமை நீதிபதி இருப்பார். இவங்க தான் சேர்ந்து அந்த தேர்தல் கமிஷனுடைய கமிஷனரு மற்ற உறுப்பினர்களை எல்லாம் தேர்வு செய்யக்கூடிய குழுவாக வந்து இயங்கி கொண்டிருந்தார்கள். 2024 தேர்தலுக்கான தேதி அறிவிப்பதற்கு முன்பாக இந்த நடைமுறையில் ஒரு திருத்தத்தை வந்து மோடி அரசாங்கம் செய்கிறது. அது என்ன செய்யுதுன்னா இந்த குழுவில் தலைமை நீதிபதி தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லுது. அதற்கு பதிலாக
பிரதமரால் நியமிக்கப்படும் ஒன்றிய அரசாங்கத்துடைய அமைச்சர் ஒருவர் நியமித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த குழுங்கிறது வந்து பாரபட்சம் இல்லாமல் இருக்கணுங்கிறதுனால தான் ஒன்றிய அமைச்சருடைய தலைவரான பிரதமர், நீதித்துறையின் தலைவரான இந்திய தலைமை நீதிபதி, அதை தவிர்த்துட்டு எதிர்க்கட்சி தலைவர்னு 3 பேர் கொண்ட குழு இருந்தது. அதில் இப்போ இவர்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கக்கூடிய திருத்தத்தின்படி பார்க்க போறீங்கன்னா தலைமை நீதிபதி தேவை கிடையாது. அதற்கு பதிலாக ஒன்றிய அமைச்சர் ஒருவரை பிரதமரே தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குழுவில் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா 3 பேர் கொண்ட குழுவில் 33 ஒரு பிரதிநிதித்துவம் இருந்தது. நீதித்துறைக்கு 33% பிரதிநிதித்துவம் இருந்தது, எதிர்க்கட்சிகளுக்கு 33% பிரதிநிதித்துவம் இருந்தது, ஆளுங்கட்சிக்கு 33% பிரதிநிதித்துவம் இருந்தது. இப்போது ஆளுங்கட்சிக்கு மட்டுமே 66% பிரதிநிதித்துவம் கிடைக்கிறது. அவங்க தான் தேர்தல் கமிஷனரில் தொடங்கி தேர்தலை நடத்தக்கூடிய அலுவலர்கள் எல்லாருமே வந்து தேர்ந்தெடுக்க போகிறாங்க எனும்போது இந்த தேர்தல் எப்படி நடக்கும், எந்த முறையில் நடக்கும், இவங்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய உறுப்பினர்கள் யாருக்கு ஆதரவாக நடந்து கொள்வார்கள் அப்படின்லாம் பல விஷயங்கள் இருக்கிறது. அதாவது தேர்தல் ஆணையத்தையே பாஜகவுடைய ஒரு கிளை பிரிவாக இவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இப்படி உருவாக்கி வச்சுட்டு தான் இந்த தேர்தலை நடத்துகிறார்கள். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சிகளுடைய ஸ்டார் கேம்பெயினர்ஸை எல்லாம் அச்சுறுத்தக்கூடிய ஒரு வேலையில் பாஜகவுடைய ஏவல் நாய்களாக அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் செயல்பட்டு கொண்டிருக்கிறதுங்கிறது ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு. குறிப்பாக ஆம் ஆத்மி கட்சி வடநாட்டில் பாஜக கண்ணில் விரல விட்டு ஆட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி அது. பஞ்சாபில் பாஜகவை வாஷ் அவுட் செஞ்சுட்டாங்க, டெல்லியில் பாஜகவை சட்டமன்ற தேர்தலில் வாஷ் அவுட் செய்த கட்சி. அது மட்டும் இல்லாமல் மேற்கு மாநிலங்களில் குஜராத், ராஜஸ்தான், கோவா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம் இது போன்ற மாநிலங்களிலும் கூட ஆம் ஆத்மி கட்சி ஓரளவுக்கு ஒரு வலுவான கட்டமைப்பை கொண்டு இருக்கிறது. அந்த கட்சி இந்த முறை காங்கிரசுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடுகிறது எனும்போது அதோடைய ஸ்டார் கேம்பெயினரான அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த மாநிலங்கள்லாம் போய் பிரச்சாரம் பண்ணார்னா பாஜக படுதோல்வி அடையும். எனவே தேர்தல் தேதி அறிவித்த பிறகு உடனடியாக அவரை அமலாக்கத்துறை கைது செய்ததுக்கு அவங்க சொன்ன காரணம் என்னன்னா, அவங்க ஒரு மதுபான கொள்முதலில் ஒரு கொள்கை முடிவு இருந்தது டெல்லி அரசாங்கத்துக்கு. அந்த கொள்கை முடிவை வந்து இவர் மாற்றினார். இதன் மூலமாக ஒரு முறைகேடு நடந்திருக்கிறது. இதனால் ஒரு 100 கோடி ரூபாய் வந்து டெல்லி அரசாங்கத்துக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கலாம் என்பது அமலாக்கத்துறையுடைய குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டை எடுத்துக்கிட்டு அவங்க கோர்ட்டுக்கு போனப்போ கோர்ட்டில் வந்து பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டன. 100 கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருக்கிறது, அந்த 100 கோடி ரூபாய் பண பரிமாற்றம் நடந்திருக்க வேண்டும். அந்த 100 கோடி ரூபாய் யாரிடம் இருக்கிறது, எங்கே இருக்கிறது உங்களால் சொல்ல முடியுமான்னு கோர்ட்டு கேட்டப்போ அமலாக்கத்துறை தலை குனிந்து நின்றுது. இருந்தாலும் கூட இன்று வரை அரவிந்த் கெஜ்ரிவால் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட கைது செய்யப்பட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் இன்று வரை வந்து சிறையில் தான் இருக்கிறார். இதுபோல ஏற்கனவே ஆம் ஆத்மி கட்சியுடைய துணை முதல்வர் சிறையில் இருக்கிறார். அவங்களுடைய சுகாதார அமைச்சரான சத்யேந்தர் ஜெயின், ராஜ்யசபா உறுப்பினரான சஞ்சய் சிங் ஆகியோரையும் வந்து ஒன்றிய அரசுடைய ஏவல் நாய்கள் வந்து ஏற்கனவே கைது செய்து விட்டார்கள். சமீபத்தில் தான் உச்சநீதிமன்றத்தில் சஞ்சய் சிங்குக்கு வந்து ஜாமீன் கிடைத்திருக்கிறது. மற்றவர்கள் இன்னமும் சிறையில் தான் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஆம் ஆத்மி கட்சியுடைய முக்கியஸ்தர்கள் அத்தனை பேரையும் சிறையில் எடுத்துட்டு போய் வச்சுட்டு தான் டெல்லியில் போயிட்டு நம்ம ஜி வந்து ஓட்டு கேட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஏற்கனவே தமிழ்நாட்டில் கொங்கு மண்டலத்தில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர், திமுகவுக்கு அதிக வாக்குகளை அறுவடை செய்து தரக்கூடியவர் அப்படின்னு கணிக்கப்பட்ட செந்தில் பாலாஜி அவர்களை இதே மாதிரி தான் அமலாக்கத்துறை வந்து கைது செய்து விட்டது. தேர்தல் தேதி அறிவிப்புக்கு முன்பாகவே கைது செய்து தேர்தல் வரைக்கும் அவர் வந்து வெளியில் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய சின்னஜி என்று சொல்லப்படக்கூடிய ஆட்டுக்குட்டி அண்ணாமலையுடைய அழுத்தத்தால் அவரை வந்து ஜெயிலுக்குள்ளே வந்து வைத்து கொண்டிருக்கிறார்கள். இது மாதிரி நாடு முழுக்கவே எதிர்க்கட்சிகளை வந்து அவர்கள் அச்சுறுத்துவதற்காக எதிர்க்கட்சி தலைவர்களை சிறையில் வைக்கிறார்கள். தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பிஆர்எஸ் கட்சியுடைய தலைவர் சந்திரசேகருடைய மகள் கவிதாவை தேர்தல் தேதி அறிவிப்புக்கு பிறகு எடுத்துட்டு போய் ஜெயிலில் வந்து வச்சிருக்கிறாங்க. ராஷ்டிரிய ஜனதா தள தலைவரான லாலு பிரசாத் யாதவ் மீது ஒரு பிடிவாரண்ட் போட்டிருக்கிறாங்க. அதாவது சட்டவிரோதமாக ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகளை வந்து அவர் வாங்கினாரு, அவர் வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸு. இந்த கேஸ் எப்போ போடப்பட்டதுன்னா 1995-97 அந்த காலகட்டத்தில் அவர் இந்த குற்றத்தை செய்தார். அப்போ போடப்பட்ட ஒரு கேஸு. அதற்கு பிடிவாரண்டை எலெக்ஷனுக்கு முன்னாடி வாங்கி வச்சிருக்கிறானுங்க இந்த பாஜக காரணங்க. இது மாதிரி அவங்க அரசாங்கத்துடைய ஏஜென்சிஸ், ஐடி துறை, அமலாக்கத்துறை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய எல்லா ஏஜென்சிஸுமே பாஜக ஏவி விட்ட வேலைகளை செய்யக்கூடிய, ஏற்கனவே சொன்னாது ஏவல் நாய்கள்ங்கிற வார்த்தையை திரும்பவும் சொல்கிறோம், ஏவல் நாய்களாகத்தான் அந்த முகமைகளை வந்து இவர்கள் மாற்றி வைத்திருக்கிறார்கள். வருமான வரித்துறை வந்து நாட்டோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு பொருளாதாரத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு துறை. ஒழுங்காக வருமான வரி வந்து அரசாங்கத்துக்கு வந்து சேர்க்கிறதா, கஜானா வந்து ரொம்புகிறதா என்று பார்க்க வேண்டிய ஒரு துறை. அந்த துறை பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு, நம்ம ஜி ஆட்சிக்கு வந்த பிறகு 10 ஆண்டுகளாக இந்த மாதிரி எடுபடி வேலைகளை செய்வதற்கு தான் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அதே மாதிரி அமலாக்கத்துறை எதற்காக தோற்றுவிக்கப்பட்டதோ அதனுடைய நோக்கத்திலிருந்து திசை மாறி அடியாள் வேலையை வந்து செய்து கொண்டிருக்கிறது. இப்படியாக ஐடி துறையும் அமலாக்கத்துறையையும் ஏவி விட்டு எதிர்க்கட்சிகளை முடக்கி, எதிர்க்கட்சிகளே இல்லாத ஒரு சூழலை நாம் போயிட்டு தேர்தலை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜி முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். வருமான வரித்துறையை பற்றி சொன்னோம். வருமான வரித்துறை செய்திருக்கக்கூடிய வேலைகளில் ஒரு கேடுகெட்ட வேலை அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். காங்கிரஸ் கட்சியுடைய பேங்க் அக்கௌண்ட்டை வந்து முடக்கி வச்சிருக்கிறாங்க.
அதுக்கு வந்து அவங்க சொல்லக்கூடிய காரணம் வந்து ஏற்புடையதாக இல்லை. காங்கிரஸ் கட்சி சரியாக வருமான வரி கட்டலை அப்படின்னு சொல்கிறாங்க. வருமான வரி கட்டலைன்னா நீ வந்து ஃபைனை போடு. ஆனால் நீ பேங்க் அக்கௌண்ட்டை எப்போ முடக்கி வைக்கிற? தேர்தல் தேதியை அறிவித்த பிறகு அந்த கட்சி வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து 5 பைசாவை எடுக்கக்கூடாதுன்னு முடக்கி வச்சிருக்காரு. ஏற்கனவே தேர்தல் பத்திரத்தை வந்து உச்சநீதிமன்றம் வந்து இனிமேல் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டதுனால புதுசாக அவங்க ஃபண்ட்ஸ் வாங்க முடியாத ஒரு கண்டிஷனில் இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது ஏற்கனவே இருக்கிற ஃபண்ட்ஸை கூட முடக்கக்கூடிய ஒரு வேலையை வருமான வரித்துறை செய்திருக்கிறது. தேர்தல் தேதியை அறிவித்த பிறகு இந்த வேலையை வருமான வரித்துறை செய்துவிட்டதால் சட்ட ரீதியாக காங்கிரஸ் கட்சி உடனடியாக போய் போராடி தன்னுடைய வங்கி கணக்கை வந்து மீட்க முடியாமல் செலவுக்கு பணம் இல்லாமல் தடுமாறி கொண்டிருக்கிறது. அதுக்கப்புறமா பாஜகவுடைய பிரபலமான வாஷிங் மிஷின் ஃபார்முலா, அதாவது எதிர்க்கட்சிகளாக இருந்து துடிப்பாக செயல்பட்டவர்கள் மீது எல்லாம் வந்து ஊழல் குற்றச்சாட்டுகளை சொல்வது. ஊழல் குற்றச்சாட்டுகளை பாஜக தலைவர்கள் சொல்வார்கள். அதற்கு பிறகு அவர்கள் மீது அமலாக்கத்துறை போய் வழக்கு போடும், ஐடி துறை போய் ரெய்டு அடிக்கும். அந்த ஐடி ரெய்டில் என்ன நடக்குதுன்னா, ஐடி துறை அதிகாரிகள் அவங்கள உட்காந்து விசாரணைங்கிற பேரில் நீங்கள் பிஜேபியில் சேர்ந்துருங்க, உங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கிறாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்ம வந்து சும்மா போலியாக இட்டுக்கட்டி சொல்வதில்லை. செந்தில் பாலாஜி கோர்ட்டிலேயே அவருடைய வழக்கறிஞர் மூலமாக இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார். எங்கிட்ட வந்து ஐடி ரெய்டு நடந்தது, அமலாக்கத்துறை ரெய்டு நடந்தது. அப்போ அவங்க சொன்ன ஒரே விஷயம், நீங்கள் பிஜேபியில் சேர்ந்துருங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லிட்டு அதிகாரிகள் சொல்கிறார்கள். பாஜகவை சார்ந்த தலைவர்கள் கூட சொல்ல அதிகாரிகள் சொல்கிறார்கள் அப்படின்னு வந்து அவர் ஓப்பன் கோர்ட்லேயே வந்து ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். அந்த குற்றச்சாட்டு உண்மைதானோ என்று எல்லோருமே நினைக்கக்கூடிய அளவில் தான் பிஜேபியுடைய செயல்பாடு இருக்கிறது. கடந்த 2019ஆம் ஆண்டு மகாராஷ்டிராவுடைய முன்னாள் முதலமைச்சராக, காங்கிரஸ் முதலமைச்சராக இருந்த அசோக் சவான் ஒரு குற்றச்சாட்டை சொன்னார். ஒரு பத்திரிகை பேட்டியில் அவர் அந்த குற்றச்சாட்டை சொன்னார். அதில் என்ன சொன்னா, எதிர்க்கட்சிகளை அச்சுறுத்துவதற்காக பாஜக அரசு ஏஜென்சிகளை பயன்படுத்துகிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து ஸ்ட்ராங்காக முன்வைத்தார். அதாவது நீங்கள் பிஜேபிக்கு வந்துருங்க, இல்லைனா உங்கள் மேலே நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லிட்டு ஐடி துறையும் இடி துறையும் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார். அப்படி ஒரு குற்றச்சாட்டை 5 ஆண்டுகளுக்கு முன்பாக வைத்த அதே அசோக் சவான் கடந்த பிப்ரவரி மாதம் பிஜேபியில் போய் சேர்ந்துட்டார். அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அசோக் சவான் அச்சுறுத்தப்பட்டது உண்மை. பிஜேபியில் நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்களுடைய கேஸுகளை நாங்கள் கண்டுக்காமல் விட்டுருவோம் என்று அமலாக்கத்துறையும் ஐடி துறையும் அவருக்கு வாக்குறுதி கொடுத்தது உண்மை என்பது இதன் மூலமாக தெளிவாக தெரிகிறது. அசோக் சவான் மட்டுமா பிஜேபியில் வந்து சேர்ந்தாரு? இந்தியா முழுக்க எவ்வளவோ எதிர்க்கட்சி தலைவர்கள் அவங்களாம் வந்து அந்த கட்சிக்கு அவ்வளவு லாயலாக இருந்தவங்க, அவங்க எல்லார் மீதும் கேஸை போட்டு அவர்களை எல்லாம் பிஜேபிக்கு கொண்டு வருவது அல்லது அவர்களுடைய கட்சியை உடைப்பது. மகாராஷ்டிராவில் வந்து சிவசேனாவை உடைத்தார்கள், மகாராஷ்டிராவில் வந்து தேசியவாத காங்கிரஸை உடைத்தார்கள். அதுபோல ஒன்று நீ டைரெக்டாக பிஜேபிக்கு வந்துரு, பிஜேபிக்கு வர்றதுக்கு ரொம்ப வெக்கப்பட்டனா, கிட்டத்தட்ட பிஜேபிக்கு வர்றதுங்கிறது விபச்சாரத்துக்கு ஒப்பானது அப்படின்னு நீ கருதுனா, நீ வந்து உன் கட்சியை உடைச்சி அதை தனி பிரிவாக வச்சுக்கிட்டு உன்னுடைய மெயின் கட்சிக்கு வந்து சின்னத்தில் பிரச்சனையை ஏற்படுத்து, உன் கட்சிக்கு வந்து தேர்தலில் சின்னம் கிடைக்காம பிரச்சனையை ஏற்படுத்து, அதற்கு நாங்கள் பின்னாடி இருந்து வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபிக்காரர்கள் சொல்கிறார்கள். 2014ஆம் ஆண்டு முதல் 2024 வரை இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட முக்கியமான 25 எதிர்க்கட்சி தலைவர்கள் இதுபோல தங்களுடைய கட்சியை உடைச்சிக்கிட்டு பிஜேபியில் போய் ஜாயின்ட் ஆகியிருக்கிறாங்க. இந்த 25 பேர் மீதுமே ஊழல் குற்றச்சாட்டுகளை பாஜக சொன்னது, ஐடி துறை அவர்கள் மீது ரெய்டு நடத்தியது, அமலாக்கத்துறை அவர்களை விசாரணை நடத்தியது. இவங்க எல்லாம் பிஜேபிக்கு போனதுக்கு பிறகு அவங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 23ல் 3 கேஸை வந்து மூடிட்டாங்க, 20 கேஸ் வந்து முடக்கப்பட்டிருக்கிறது. என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு 2 கேஸ் மட்டும் நேம் ஷேக்குக்காக நடந்து கொண்டு இருக்கிறது. பாஜக 2024 தேர்தலை இந்த முறையில் தான் நடத்தி கொண்டிருக்கிறது. அதாவது எதிர்க்கட்சிகளை உடைப்பது, எதிர்க்கட்சிகளுக்கு பணம் வரவிடாமல் செய்கிறது, தேர்தலை நடத்தக்கூடிய தேர்தல் ஆணையத்தையே தன்னுடைய கைப்பாவையாக மாற்றிக்கொள்வது, இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதில் ஜனநாயகத்தின் 4வது தூணாக இருக்கக்கூடிய ஊடகங்களை வளைத்து போட்டிருப்பதா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவர்களுக்கு வளையாத ஊடகங்கள் மீது ஐடி துறையும் இடியும் போயிட்டு ரெய்டு அடிக்கும். என்டிடிவி ஆஃபீஸில் ரெய்டு நடந்தது நினைவு இருக்கும், பிபிசி ஆஃபீஸில் ரெய்டு நடந்தது நினைவு இருக்கும். இதனால் வந்து என்ன பண்ணுறது, ஊடகங்களுடைய இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, பிஜேபிக்கு சாதகமாக நடந்துக்குப்பான்னு சொல்லிட்டு ஊடகங்களுடைய மேனேஜ்மெண்ட்டை வந்து கட்டுப்படுத்துகிறார்கள். அதன் மூலமாக இந்தியாவில் இன்று இருக்கக்கூடிய ஒரே ஒரு தேசிய ஊடகம் கூட உண்மையை பேசவில்லை என்பதை நம்மால் உறுதியாக சொல்ல முடியும். இந்த ஊடகங்கள் நடத்தக்கூடிய கருத்து கணிப்பில் தான் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 400 சீட்டு கிடைக்கிறது, பாரதிய ஜனதாவுக்கு 380 சீட்டு கிடைக்கிறது. இதையெல்லாம் வந்து நம்புவதற்கு மக்கள் கேனையர்களாக இல்லை. ஊடகங்கள் மூலமாக இனியும் மக்களை பிரெயின் வாஷ் செய்ய முடியாது. இது எல்லாமே வந்து அந்த ஊடக நிறுவனங்களுக்கே தெரியும். இருந்தாலும் கூட ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் தங்களுடைய சர்வைவலுக்காக இந்த மாதிரியான மட்டமான மாமா வேலையை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் இன்றைக்கி ஊடகங்கள் இருக்கின்றன. இந்த ஊடகங்களை சார மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களாக இல்லாத சுதந்திரமான ஊடகங்கள் சில உண்டு. குறிப்பாக யூடியூப் ஊடகங்களை சொல்லலாம். அது போன்ற யூடியூப் ஊடகங்களை எல்லாம் முடக்குவது, மேலும் ஃபேஸ்புக்கில் எழுதக்கூடிய தனிநபர்கள் எழுதக்கூடிய கருத்துக்கள், ஜியோடைய ஆட்சிக்கு எதிராக பாஜகவுக்கு எதிரான கருத்துக்களை எல்லாம் எழுதினாங்கன்னா அவங்களுடைய அந்த ஸ்டேட்டஸ் வந்து நிறைய பேரை சென்றடைய முடியாதபடி ஃபேஸ்புக்கில் வந்து அதற்கு வந்து ஒரு தடையை வந்து போடுவது. ஃபேஸ்புக்கில் போய் இப்போ நீங்கள் சமீபத்தில் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்டேட்டஸ் வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது, நான் கமெண்ட்டில் போட்டால் தான் தெரியுது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, நீங்கள் ஜியை ஸ்டேட்டஸில் ஏதோ கோச்சிக்கிட்டீங்க
பண்ணிட்டீங்க அப்படிங்கிறதான் அதற்கு ஒரே ஒரு அர்த்தமாக இருக்க முடியும். இது எல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு இவங்க மூடு பார்க்குறாங்க. நேஷன் ஃபுல்லாக என்ன மாதிரியான ஒரு மூடு இருக்குன்னு பார்க்குறாங்க. எல்லாருக்குமே வந்து ஜியோட 10 ஆண்டுகால ஆட்சி போதும், இந்த கொடூர கோமாளி கிட்ட இருந்து நாம் விடுதலை பெற்றால் போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இருக்கிறது. அதனால் இப்போது பிஜேபியுடைய பிரம்மாஸ்திரமாக இருக்கக்கூடிய அந்த வகுப்புவாத கலவர பேச்சுகளை வந்து கையில் எடுத்திருக்கிறார்கள். வெட்கமே இல்லாமல் முஸ்லீம் லீக்கை போல காங்கிரஸ் நடந்து கொள்கிறதுன்னு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வந்துமே பிரதமரே வந்து பேசுகிறார். ஒரு பிரதமர் பேசக்கூடிய பேச்சு அது. தேர்தல் ஆணையத்தோட கோட் ஆஃப் கண்டக்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் வகுப்புவாத பேச்சுகளை பேசக்கூடாது, சாதியவாத பேச்சுகளை பேசக்கூடாது அப்படின்னு தான் இருக்குது. ஆனால் இந்த நாட்டுக்கு பிரதமராக இருக்கக்கூடியவரே தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து நீங்கள் எல்லாம் ராமருக்கு எதிரானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சியினரை பார்த்து சொல்கிறார். காங்கிரஸ் கட்சியை பார்த்து அந்த காலத்து முஸ்லீம் லீக் கட்சி மாதிரி இருக்குது என்றெல்லாம் சொல்கிறார். இந்த நாட்டுடைய பிரதமரே வகுப்புவாத பேச்சுகளை பேசுகிறார் என்றால் அண்ணாமலை மாதிரியான பொறுக்கிகள் கோயம்புத்தூரில் என்ன மாதிரி பேச்சுகளை பேசுவார்கள் என்பதை நாம் வந்து கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்போ நம்ம பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த தேர்தலின் மீது நம்பிக்கையின்மையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதாவது ரேஸில் மோடி மட்டும் தான் கலந்துக்கிறாரு, அவர் மட்டும் தான் ஓட போகிறாரு, அப்போ அவர் மட்டும் தான் வின் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் உங்களுக்கு வரலாம். அதனால தான் நம்ம வந்து ஏற்கனவே சொன்னோம், மோடியை போன்ற 1000 கொடுங்கோலர்களை இதற்கு முன்னாடி உலகம் பார்த்திருக்கிறது. மோடிக்கு பின்னாலும் இது போல கொடுங்கோலர்கள் வரதான் போகிறார்கள். ஆனாலும் எந்த கொடுங்கோலனும் சாஸ்வதமாக இருந்ததே கிடையாது. குறிப்பாக இந்தியா போன்ற ஒரு ஜனநாயக நாட்டில் இந்த ஜனநாயகத்துடைய மதிப்பை நாம் வந்து உணர்ந்தவர்கள், மக்கள் உணர்ந்தவர்கள். நாம் கஷ்டப்பட்டு போராடி சுதந்திரம் பெற்று ஒரு மக்களாட்சிங்கிற ஒரு முறைக்கு வந்திருக்கிறோம். அதனால தான் இந்த மக்களாட்சியில் நம்மளுடைய ஒவ்வொரு ஓட்டுக்கும் என்ன பவர் அப்படிங்கிறது தெரியும். மோடி எதிர்க்கட்சிகளை முடக்கலாம், மோடி அரசாங்க ஏஜென்சிகளை தன்னுடைய ஏவல் நாய்களாக வைத்திருக்கலாம், மோடி தேர்தல் ஆணையத்தை தன்னுடைய கைப்பாவையாக மாற்றிக்கொள்ளலாம், மோடி ஊடகங்களை மேனிப்புலேட் செய்யலாம். ஆனாலும் ரகசியமாக போய் நான் போய் ஒரு ஓட்டு போட்டு வரப்போகிறேன், என்னை மோடியால் எதுவும் செய்ய முடியாது. மோடிக்காக இத்தனை பேர் என்னை சுற்றி பிரெயின் வாஷ் பண்ணாலும் நான் அறிவாளி, எனக்கு தெரியும் மோடி ஒரு கொடுங்கோலன்னு தெரியும். மோடியோட 10 ஆண்டுகால கொடுங்கோல் ஆட்சியில் மக்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாங்க, நான் எந்த முறையில் தனிப்பட்ட முறையில் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தெரியும். அதனால் மக்களை மட்டுமே நம்பி இந்த தேர்தலை வந்து எதிர்க்கட்சிகள் எதிர்கொள்கின்றன. மக்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முடிவில் இருக்கிறார்கள். மோடியுடைய இந்த கொடுங்கோல் ஆட்சி காலம் முடிய போகிறது. இதற்கு பிறகு சங்கிகள், வகுப்புவாத கலவரங்களை செய்யக்கூடிய மதவெறியர்கள் திரும்பவும் ஆட்சிக்கே வர முடியாதபடி அவர்களுக்கு ஒரு சாவு மணி அடிக்கப் போகிறார்கள் என்பது நிச்சயம். வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.